பாரத நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ளாமல் மேற்கத்திய கலாச்சாரம் நோக்கி இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். லதா ரஜினிகாந்தின் பீஸ் ஃபார் சில்ட்ரன் அமைப்பு சார்பில் பாரத சேவா என்ற புதிய அமைப்பின் அறிமுக நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. இந்த திட்டத்தை ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பேசிய ரஜினிகாந்த், செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் பெரியவர்கள் என சிலர் நம் பாரத நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ளாமலேயே அறிவிக்காமல் மேற்கத்திய கலாச்சாரம் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அதில் நிம்மதியில்லை என்று சொல்லி பாரதத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இப்போ இந்த செல்போன் யுகத்துல இளைஞர்கள் ஏன் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம், அதோட கலாச்சாரம், அருமை பெருமையெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே அதை பத்தி ஒரு அறிவிக்கலாமலேயே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படியே இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. இங்க வெஸ்டர்னஸ் அங்கே அவங்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் அவ்வளவு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க நம்ம இந்தியா பக்கம் இதுலதான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி அவங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க. லைக் மெடிடேஷன், யோகா, இயற்கையான வாழ்க்கைகள், அந்த மாதிரி. ஸோ நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்னதமான அந்த கலாச்சார சம்பிரதாயம் அருமை பெருமை எல்லாம் இளைஞர்கள் சேர்க்கணும், இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.